திருச்சி புனித வளனார் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் விஞ்ஞானியுமான மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் இயற்பியல் துறை சார்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே அப்துல் கலாம் பற்றி சிறப்புரையாற்றினார். முன்னதாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் உருவப்படத்திற்கு கல்லூரி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புனித வளனார் கல்லூரி மாணவ மாணவிகள் 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தினர். Thank you all. இந்த நிகழ்வில் இயேசு சபை அதிபர் அருட்தந்தை முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல், செயலர் அருட்தந்தை முனைவர் ஆரோக்கியசாமி சேவியர், இயேசு சபை முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஆரோக்கியம் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மனிதர், அவரை பற்றி நாம் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது? அவரை உலகமே நன்கு அறியுமே. உலகம் நன்கு அறிந்த ஒருத்தரை பற்றி நான் பேச வேண்டிய அளவுதான் இருக்கின்றது என்று நான் நினைத்தேன். ஒருவேளை நான் மறுத்திருந்தால் துர்பாகியவை நானாகத்தான் இருந்திருப்பேன். ஏனென்றால் இங்கு வந்த போது நீங்கள் ஒரு காணொலியின் மூலமாக அப்துல் கலாமுடைய அவருடைய கண்ணியில் இருந்து அவருடைய செயலாற்றிய அனைத்தையுமே நீங்கள் காட்சிப்படுத்தினீர்கள். இதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்தேன். மிக அருமையான ஒரு காணொலி. அதை தயாரித்து வெளியிட்ட கல்லூரியுடைய நிர்வாகத்தில் அத்தனை பேரும் எனக்கு மனதார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் பற்றி பேசணும் அப்படின்றது வந்து வெள்ளம் இனிப்பாக இருக்கும் என்று சொல்வதை போன்றது. அவர் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்திற்கு வந்தார், எந்த நிலைக்கெல்லாம் உயர்ந்தார் என்பது எல்லாமே தெரிந்த விஷயம்தான். அவரை பற்றி சொல்லும்போது ராமேஸ்வரத்தில் பிறந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு எளிய படகோட்டியுடைய மகனாக பிறந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான் அவரை மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றியது என்று கூட சொல்வார்கள். உதாரணமாக, அவர் சிறு வயதாக இருக்கும்போது காலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு எழுந்திருப்பார். தூங்கி எழுந்திருக்கிறது 6 மணி 6:30 மணிக்கு எழுந்திருப்பார். இன்னைக்கு நமக்கு பலருக்குமே வந்துட்டு 8 மணி 9 மணி ஆனால் கூட எழுந்திருக்கிறது இல்லை. வீட்டில் அம்மா அப்பா வந்துட்டு தம்பி அம்மா கண்ணு பொண்ணு எழுதி அப்படின்னு சொன்னால் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேமான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் ஒரு 6 மணி 6:30 மணி போல வந்துட்டு எழுதிக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய அக்காவுக்கு சொல்றாங்க, தம்பி நீ 5 மணிக்கு எழுந்திரிச்சு பழகு, உனக்கு கூடுதலாக 1.5 மணி நேரம் கிடைக்கும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், ஆனால் கூடுதலாக 1.5 மணி நேரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன நாளில் இருந்து அவர் கடைசி 20 நாள் வரை 5 மணி நாள் அவர் 3 மணி 2 மணி வரைக்கும் கூட எழுந்திரிச்சு வரலாம். அப்படி தன்னுடைய வாழ்நாளிலே கூடுதல் நேரத்தை அவரே உருவாக்கி ஒவ்வொரு விஷயங்களும் கவனம் செலுத்தியாக சொல்வார். அதேபோல் அவருக்கு எப்படி இந்த ஏவிஎஸ் இந்த விஷயம் இதெல்லாம் எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்கூலில் படிக்கும்போது அது ஒரு சாஸ்திரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பாடங்களை நடத்திவிட்டு பறவை எப்படி பறக்கின்றது, எப்படி ஒரு டேக் ஆஃப் ஆகுது, இதையெல்லாம் வகுப்பு ஒரு தியரியா சொல்லாம அவருக்கு கடற்கரைக்கெல்லாம் அழைச்சி சென்று காட்டுவார். இந்த மாதிரி நம்ம பறவை வந்துட்டு லேண்டிங் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது, எப்படி பறக்குது, இதெல்லாம் அவர் அங்கிருந்து உருவாக்கி. அப்படிப்பட்ட ஒரு எளிய மாணவனாக துவங்கியவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த நிறுவனம் என்றால் இந்த சென்ட் ஜோசப் கல்லூரி தான். அவர் 1950 வந்துட்டு இந்த கல்லூரியில் சேர்றாரு. அந்த காலத்தில் 4 வருட படிப்பு பியூசி, அதுக்கு ஒரு 3 வருஷம் வந்து 4 வருடங்கள் படித்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து MIT அந்த மொழி படிக்கிறாரு.
படித்த பிறகு நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இஸ்ரோவுக்கு போறாரு, டிஆர்ஓ போறாரு. இந்தியா முதல் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லாக இது பண்ணி ரோஹிணி சொல்லக்கூடிய சேட்டலைட்டை மட்டும் லான்ச் பண்றாரு. பொக்ரான் உலகமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயமான எல்லார் கண்ணையும் மண்ணம் தூவி விட்டுட்டு, ஏன் அவர் சொல்றாங்கன்னா அமெரிக்கன் சேட்டலைட் வந்து தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கு. எந்த நாட்டில் என்ன நடக்கிறதோ ஒவ்வொரு நொடியும் வந்து கண்காணிக்கக்கூடிய சேட்டலைட்டினுடைய கண்களை கூட மறைத்து அந்த பொக்ரான் 2 என்று சொல்லக்கூடிய அணுவெடிப்பு சோதனை செய்த ஒரு மனிதர், அவர் வந்து அணுசக்தி விஞ்ஞானி என்று சொல்வதா, அல்லது ஏவுகணைகளின் நாயகன் என்று சொல்வதா, அல்லது கனவுகளின் நாயகன் என்று சொல்வதா, இவற்றை எல்லாவற்றையும் விட அவர் வந்து மக்களின் ஜனாதிபதி, மக்களின் ராஷ்டிரபதி என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார். உலகத்திலே அல்ல உலகத்தை எடுத்தாலும் இந்தியாவில் உதவி எடுத்துக்க மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகளை நம்ம பார்த்துருப்போம், அதை கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனாலும் அவர்களை பற்றிய ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று இருக்கும். அதை நம்ம இங்கே பொதுவெளியில் பேசுறது எல்லா ஆளுமைகளை பற்றி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. நெகட்டிவ் ஃபீட்பேக்கே இல்லாத ஒரே ஆளுமை இருக்குன்னா அப்துல் கலாம் மட்டும்தான். நிச்சயமாக சொல்ல முடியும். அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். பொதுவாக ஒரு ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர வேண்டுமே, ஆனால் ஏதாவது ஒரு அரசியல் சார்புடையவராக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய பின்புலத்தில் நீங்கள் இருந்திருக்கணும். இதுதான் கடந்த கால வரலாறு கூட. ஆனால் முதல் முறையாக ஒரு அணு விஞ்ஞானி அல்லது ஒரு ஏவுகணை நாயகன் எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு ஜனாதிபதியாக சென்றார் என்றால் அது நமது ஏபிஜே அப்துல் கலாம் தான் அந்த பெருமை. அவர் தமிழர் என்பதால் நமக்கெல்லாம் மிக